அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல 4ஆம் வீட்டுல 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் அப்படிங்கிற 5 கிரகங்களோட சேர்க்கை 4ஆம் வீட்டுல இருக்கு. அந்த சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது, சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். கேது 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப வேலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்ற புதனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால புத சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜ யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்ப புதிய ஒப்பந்தம், நீங்க தேடிக்கிட்டு இருந்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நினைச்ச மாதிரியே செய்து முடிக்கும் திறமை அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் வீட்டுல 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் வீட்டுல நீச்சமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சனி பகவான் 4ஆம் வீட்டுல அர்த்தாஷ்டம சனியா போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு சுபத்துவம் நிறைந்த ராசி. 100% உண்மையா இருப்பாங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி மனதில் பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயம் இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அப்பேற்பட்ட ராசி தனுசு ராசி. 4ஆம் வீட்டிலையும் சரி 8ஆம் வீட்டிலையும் சரி, இந்த 2 வீட்டிலையுமே அசுப கிரகங்கள் இருக்குது. இதிலிருந்து உங்க ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தடங்களை உண்டு பண்ணுவாரு தனுசு ராசிக்கு. செவ்வாய் 8ஆம் வீட்டுல நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருப்பாரு செவ்வாய். இந்த ஏப்ரல் மாதம் அவசரமான முடிவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்குங்க. அவசரமா எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமா இருக்கணும். வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 4ஆம் வீட்டுல சனி இருக்கிறதால விபத்துகள் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு கட்டுவது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. குருவோட மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். வீட்டு லோன், பர்சனல் லோன்லாம் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அவசியம், இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும் பர்சனல் லோனை எடுங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரிக்கிறார். அதனால இன்னும் கடனை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார். தனுசு ராசிக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதால வரன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த வரன்ல தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 4ல் சனி இருக்கிறதால ஆரோக்கியத்தில்
பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் 6ல் குரு 8ல் செவ்வாய் அப்படிங்கிறதால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி, காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்கள்லாம் விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். புதன் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நீச்சம் பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கிற 3 யோகமும் செயல்படுது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரப்போகுது. அந்த பொறுப்பை தட்டி கிழிக்காம செயல்படுத்துங்க. கடகத்தில் செவ்வாய் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியே நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயால் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வச்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறாரு. அதன் பிறகு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டுட்டு வாங்க. தடை தாமதம், வேலைப்பளு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக வேலை விஷயத்தில் இந்த மாதத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. போட்டிகள் அப்படிங்கிறது அதிக நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு போட்டி, எதிர்ப்பு அப்படின்னு கிடைக்கும். வரன் பார்க்கறதுல கூட ஒரு சில போட்டி அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது ஒரு வகையில் திருமண தடை அப்படிங்கிறது உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களாம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வரும். காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குடும்பத்தில் இருந்துட்டு வந்த வருமான குறைவு அப்படிங்கிறது நிவர்த்தியாக போகுது. வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கும். அப்போ பாடத்தை முறையாக படிங்க. எந்த விதமான தடுமாற்றமும் உங்களுக்கு வேண்டாம். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கட்டு என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களுடைய லட்சியத்தையும் கனவுகளையும் நோக்கி அடுத்தடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய பரீட்சையை எழுதுங்க. பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கலாம். வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவு செய்யணும்னா இந்த மாதத்தில் செய்யலாம். குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது அதனால் கிடைக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் வரும்போது கவனமாக இருக்கணும். கணவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சகோதரர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை எடுத்துக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். செயற்கை முறையில் கருத்தரித்தலுக்கு, அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். வேலையில் இருந்து திடீர் ஓய்வு பெறக்கூடிய அமைப்பு, ஆள் குறைப்பு செய்யக்கூடிய அமைப்பு, வேலையிலிருந்து நல்ல தொகையை வாங்கிக்கிட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. பல்வேறு மாற்றங்களை தரக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். படிக்கும் மாணவர்கள்லாம் குழப்ப மனநிலை இருந்தாலும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி படிப்பவர்கள் மட்டும் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதத்தில் காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை அப்படிங்கிறது வரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயம் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில்.